ஓம் முருகா! அன்பின் வடிவானவனின் அறிவின் திருவிளையாடலைக் கண்ட கதையை இப்போது கேட்கலாம். முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக பழனி மலையில் குடிகொண்டதன் வரலாறு இது. ஒரு நாள், தேவர்கள் அண்ட சராசரத்தின் தலைவனான சிவபெருமானுக்கு ஒரு பரிசு கொடுத்தனர். அது வெறும் பழமல்ல, ஞானத்தின் சாறு நிறைந்த திவ்யமான ஞான பழமாகும். அதன் அர்த்தம் அறிவின் பழம் என்று அவர் கூறினார். சிவபெருமான் தன் 2 புதல்வர்களான விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோரை அழைத்தார். அவர் அன்புடன் ஒரு சோதனையை வைத்தார். உலகத்தை 3 தடவை சுற்றி வரும் ஒருவரே இந்த பழத்தின் உரிமையாளர் ஆவர் என்று அறிவித்தார். சோதனையை கேட்டதும் இளையவனான முருகன் துரிதமாய் முடிவெடுத்தார். தன் மயில் வாகனத்தில் உடனே புறப்பட்டார். மலைகள், மடுக்கள், கடல்கள் என எங்கெல்லாம் திசைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பயணித்தார். உலகத்தை 3 முறையும் மின்னல் வேகத்தில் சுற்றி வந்தார். அவர் நேர்மையாக, உண்மையாய் முயற்சித்தார் என்று கூறுவார்கள். மறுபுறம் விநாயகர் அமைதியாக நின்றார். அவர் உடலால் பயணிக்க விரும்பவில்லை. அவர் சிந்தித்தார். எனக்கு உலகம் எது? என் தந்தையும் தாயும் தான் என் அண்டம் என்று உணர்ந்தார். மெதுவாக சிவபெருமான், பார்வதி தேவி இருவரையும் சுற்றி வந்து வணங்கினார். அப்பா, அம்மா, உங்களையே சுற்றி வருவது உலகைச் சுற்றி வருவதற்குச் சமம் அல்லவா என்று பணிவுடன் கேட்டார். விநாயகரின் அறிவாற்றலைக் கண்டு சிவனும் பார்வதியும் மெய் சிலிர்த்துப் போனார்கள். உண்மையான ஞானம் எது என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த ஞான பழத்தை விநாயகருக்கே வழங்கினர். உண்மையில், நீயே ஞானப்பழம், பழம் நீ என்று வாழ்த்தினர். ஆம், வேகத்தை விட அறிவு மேலானது என்று நினைத்தார்கள். உலகைச் சுற்றி முடித்த முருகன் தன் தாயின் கரங்களை நோக்கித் திரும்பினார். ஆனால் அந்தப் பழம் தன் அண்ணன் கையில் இருப்பதைக் கண்டார். அவருடைய மனம் உடைந்தது. அவர் உணர்ச்சி வசப்பட்டார். நான் தப்பில்லை, சோதனையை நேர்மையாகச் செய்தேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார். முருகனின் ஏமாற்றத்தை சிவனும் பார்வதியும் புரிய வைக்க முயன்றனர். ஆனால் அவர் மனம் நிறையவில்லை. தன் மனக்கவலையுடன் அவர் கைலாசத்தை விட்டு விலகினார். தெற்கு திசை நோக்கி தன் பயணத்தைத் தொடங்கினார். நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவர் ஓரிடத்தில் நின்றார். அதுதான் திண்டுக்கல் மலை, இப்போதைய பழனி மலை. அங்கே நின்றபோதுதான் அவர் உணர்ந்தார், ஞானம் என்பது வெற்றியில் இல்லை, அது அறிவில் இருக்கிறது என்று உறுதியாக கருதினார். அவர் தன் அரச உடைமைகள் அனைத்தையும் கழற்றினார். வெறும் கோவணத்துடனும் தண்டாயுதத்துடனும் அங்கு நின்றார். எளிய வனவாசியாக, ஆண்டியாக. அந்த உணர்வால் அவரே ஞானப்பழமானார். பழம் நீ என்று அழைக்கப்படும் தெய்வமானார். அந்த மலையே இன்று பழனி. அங்கேயே தண்டாயுதபாணி வடிவில் குமாரக் கடவுள் அருள் வழங்குகிறார். ஓம் சரவண பவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.